அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், நல்ல டீலர் கிட்ட போய் நம்ம வண்டி வாங்கணும். சரிங்களா? நல்ல டீலரு. ஓகே, உங்க ரெவியூலாம் பார்க்கணும். ஆன்லைன்ல வந்து போடுங்க, கம்பெனி நேம் போட்டு ஆன்லைன்ல ரெவியூ பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஓகே நல்ல நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா, அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கார் வாங்குங்க. சரிங்களா? நேரா வந்து வண்டி பாருங்க. எவ்வளவுதான் வந்து நிறைய இப்போ டீலர்னா பிசினஸ் பண்ண உங்களுக்கும் தெரியும், நீங்களும் எல்லாரும் பிசினஸ் பண்ணுவீங்க. பிசினஸ் பண்றோம், வண்டி விற்கிறதுக்கு 1000 பொய்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு பொய் சொன்னாதான் ஒரு பிசினஸ் நடக்கும். அந்த இடத்துல ஒரு பொய் சொன்னாதான் ஒரு இடத்துல பிசினஸ் நடக்கும். அதனால வந்து நம்ம வந்து வாங்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கணும். இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களோ கார் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கூட்டு வாங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்க தெரியுமா, கார் பத்தி தெரியாத ஆளு கூட்டு வந்துறீங்களா. நம்ம ஒரு சும்மா ஒரு வண்டி வந்து ஒரு 5 லட்ச ரூபா சொன்ன வச்சுக்கலாம், அவன் மார்க்கெட் வேல்யூ தெரியாது, 3 லட்சம் தெரியா 4 லட்சம் தெரியான்னு சொல்லுவோம். அது வந்து வாக்குவாதத்திலுமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு கார் பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க இப்ப நீங்க வந்து அங்க சொல்ற வண்டியை நீங்க வந்து பாக்குறீங்கன்னா OLX, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாருங்க. இவங்களாம் என்ன மாதிரி வந்து வண்டி போட்டிருக்காங்க, இந்த மாடல் பிரைஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க, இவங்களோட இவங்க அதிகமா போட்டிருக்காங்களா, இவங்களோட இவங்க கம்மியா போட்டிருக்காங்களா, இல்ல இவங்க வாரண்டி தராங்களா, வண்டி இவங்க அவுட்லுக் நல்லா இருக்கா, அடிபட்டிருக்கா, ஃபிளட்டா, ஆக்சிடென்டா, நிறைய விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு சரிங்களா. இப்போ நிறைய பேர் வந்து டீலர்லாம் சில பேர் வண்டி விற்கும் போது என்னன்னா ஃபிளட் வண்டி கொடுக்குறாங்க, ஆக்சிடென்ட் வண்டி கொடுக்குறாங்க. சில டீலர் எப்படின்னு சொன்னா நல்ல டீலர் வந்து பார்த்தா நல்ல வண்டி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனா நம்மளுக்கு வந்து எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எங்களமா டீலருக்கு வந்து கார் பார்த்தும் தெரியுது, அடிபட்டிருக்கா, ஃபிளட் வண்டியா, இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கேஸ் இருக்கா, நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா கஸ்டமர் உங்களுக்கு தெரியாது. நீங்க நிறைய பேர் வாங்கிட்டு சார் நான் ஏமாந்து வாங்கிட்டேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை போய் நீங்க வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. அந்த ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க வாங்கும்போது பார்த்து வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ஏமாந்து வாங்கிட்டீங்கன்னா அந்த வந்து பிரச்சனை வந்து ஒண்ணு உங்களுக்கு அடிமாட்ட விலைக்கு தான் திருப்பி ரிட்டர்ன் விற்கணும். சரிங்களா? உங்களுக்கு லாஸ், பெரிய லாஸ் ஆகும். ஆனா ஒரு விஷயம் பண்ணும் போது யோசனை பண்ணி நிதானமா பண்ணுங்க, தப்பே கிடையாது. இப்ப நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறோம், இந்த அக்சசரிஸ்லாம் ஃப்ரீயா போட்டு தரோம் கம்ப்ளீட்டா. இப்போ ஒரு சாம்பிள் சொல்றோம் பாருங்களேன். நாங்க வந்து எப்போதும் கஸ்டம் கிட்ட தான் வண்டி எடுப்போம். அது கஸ்டம் அப்படின்னா இப்போ நம்ம புது வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பாங்க பாத்தீங்களா ஷோரூம்ல, அந்த இடத்துல இருந்தா நம்ம வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப், அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த ஆர்சி புக் ஃபுல் வெரிஃபைட் பண்ணிட்டு யாராவது ஆக்சிடென்ட் கேசஸ் ஏதாவது இருக்கா, ஃபினான்ஸ் இஎம்ஐ கட்டாம யாராவது பவுன்ஸ் ஆகிற ப்ராப்ளம், NOC ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து வெரிஃபைட் பண்ணி எடுத்து வரணும்.